சில விதிகளை கூறுமாறி ரவிராஜன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நாடியில் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வேகணும் கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் வேகம் இருக்குது. என்னென்னா புதன் அப்படின்னா பேச்சு. அந்த புதன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே வேகமாக எங்கள் மாணவர் நிறைய பேர்த்து பேசுவேன். முதல்ல வேகப்படுத்தாதீங்க, அது என்கிட்டே இருக்குது. இதில் என்னென்னா வந்தோன்னா படன்னு பேசியே எனக்கு என்ன பேசுகிறேனே தெரியாது பேசிட்டு போயிடுவேன். இப்போ அந்த விதத்தில் என்னுடைய மாதா பிதா என்னுடைய வளர்த்திய தாய் தந்தைக்கு நிகரான தாத்தா பாட்டி இவங்க என்னுடைய தெய்வம்னு சொல்லக்கூடியது ஆதி குருநாதர் வேலாயுத ஐயாவையும் என்னுடைய நாடிக்கு குருநாதரான ஈரோடு மணி ஐயாவையும் வணங்கி கொண்டு இந்த நாடி ஜோதிடத்தை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கிறேன். இதில் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னென்னா நாடி அப்படின்னுட்டாவே எதை பற்றி பேசுகிறோமோ அது எந்த கிரகத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த கிரகம் எதை நாடி சென்று பலன் தருதுன்னு பார்க்கணும். அந்த கிரகம் எந்த கிரகத்தை நாடி செல்லுது, எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்குது, அது பாகை வாரியாக பார்க்கும்போது அந்த கிரகம் எதோட போய் சேர்ந்துருக்குதோ அதுதான் நாடி, அதை பலன் தருது, அதுதான் நாடி. இப்போ இங்கே லக்கணம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் எங்கள் குருநாதர்கிட்ட பயிற்சி எடுக்கும்போது லக்கணம்னு சொல்லிட்டாவே எந்திரி அப்படின்பா. அப்படி பயந்துக்கிட்டே தான் படித்தேன். இன்னும் ஒரு வார்த்தை கடை அவர்கிட்ட கேட்டால் அப்படியே படன்னு வரும். ஐயா மட்டும் எங்க இது பலன் சொல்லுன்னா, ஆனால் தெரியும் அவரை கண்டா பயந்துக்கிட்டு தான் பேசுவேன். இன்னமும் ஐயாவை பார்த்துட்டா பயம் வரும். என்ன காரணம்னா லக்கணம் அப்படின்னு தொடரவன் ஜோசியம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு 5 வருஷம் கிட்ட லக்கணத்தை தொடாதையே நாங்கள் நாடியில் பயிற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் லக்கணத்தை தொட்டு துல்லியமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா எத்தனாம் தேதி எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எது நடக்கணுங்கிற விதிகள்லாம் எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் சிலது ஃபெயில் ஆகுனதெல்லாம் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இத்தனாவது பாருங்க 70%, 100% இல்லை 70% ஜாதகத்தில் இத்தனாவது வருஷத்தில் இத்தனாவது மாதத்தில் இந்த தேதியில் திருமணம் நடக்குங்கிற இதை வந்து அழகாக எடுக்கலாம். அது எங்கள் பழைய மாணவர்களுக்கு ஒரு மாணவரோட ஜாதகத்தை வாங்கினோடனே செகண்டுக்குள்ளே இத்தனாம் தேதி இந்த வருஷத்தில் திருமணம் நடந்துச்சா அப்படின்னு எடுக்கும்போது இது எப்படிங்க சொன்னீங்க அப்படின்ட்டு எடுத்தாங்க. அதை இப்போ நைட்டு கடை பாடத்தில் ஒரு ஜாதகத்தை போடுறேன், ஒரு பெண்ணோட ஜாதகத்தை போட்டோன்னா இந்த ஜாதத்துக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறேன். 22வது வருஷத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரே மாரியே பேசுகிறாங்க. அது வந்து அந்த வெற்றி யாருக்குன்னா எனக்கு, என் குருநாதருக்கு தான். ஒரு பாடன்னு சொல்லணும்னா ஒரே மாதிரியே பேசணும். அதை இது எப்படி ஒரு ஜாதகத்தை வாங்கினோன்னா எத்தனாவது வருஷத்தில் திருமணம் நடக்கும், இதை விட்டுட்டா சரி அந்த வருஷத்தில் நடக்கலை, அதை விட்டுட்டா. அப்போ நம்ம ஆய்வு பண்ணும்போது நீதிபதி மாரி தான். இப்போ பராசர முறை நான் மட்டும் ஒரு ஜாதகத்தை எடுத்தேன்னா இந்த நேரத்தில் பிரசனம், இப்போ இந்த ஜாமக்கோலை எடுப்பேன். இந்த ஜாமக்கோலை எடுத்துட்டா இப்போ குரு நேச ஜாமம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாய் தந்தை வராங்கன்னா தன்னுடைய பிள்ளைங்களை பற்றி வருத்தமான சூழ்நிலையில் தான் வருவாங்க. குருநேச புத்திர தோஷம் உள்ள ஜாமம் அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். அப்போ ஒரு கிரக நேச ஜாமத்தில் வராங்கன்னா அவங்க ஜாதகத்துலேயும் அதே நேச ஜாமத்தோட பவர் இருக்குது, அப்போ தான் வராங்க. ஒரு கிரகம் உச்ச ஜாமத்தில் வராங்கன்னா அந்த உச்சமான ஜாமத்தில் தான் வராங்க. அப்போ உதயம் ஆருடம் கவிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது என்ன லக்கணத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு முக்கால்வாசி பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாமே ஜோசியர் தானே வராங்க. அது ஜோசியர்னா நல்லா ஜோசியராக இருந்தால் கூட பரவாயில்ல, அரையும் குறையுமா எடுத்துட்டு நம்மளையே உயிரெடுக்கிற மாரி வராங்க. வந்தோடனே பேசாமல் உட்காரும்பேன், கம்முன்னு உட்காரணும்பா. அங்கே வந்த உடனே ஆமாங்க ஐயா வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பேசுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்கார அப்படிம்பேன். நோட்டை மேலே வச்சு நோட்டை கடை திறக்க மாட்டேன். இந்த லக்கணம் இந்த ராசி உனக்கு இந்த திசை நடக்குது இதுக்கு தான் வந்த அப்படிமே சுற்றி முத்தியும் தொழுவாங்க. என்னங்க ஐயா அப்படிம்பேன். இல்லை மைக்கு இது வச்சிருக்கிறியா இப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிப்பாங்க. இது எதுவுமே இல்லை. வந்த நேரத்தை ஜாமக்கோல் அடித்தா அதில் வந்து நான் பல வருட ஆய்வுகளில் பல ஆசிரியர்கிட்டையும் படித்தேன். ஜிகே ஐயா முதற்கொண்டு நிறைய ஆசிரியர்கிட்டையும் படிச்சிருக்கிறோம். அதில் வந்து நம்ம ஆய்வில் இதில் என்ன சொல்லுதுன்னு நிறைய ஆய்வு நமக்கு பாருங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட படிச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆய்வு வேணும். அதை அந்த ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதில் பார்த்ததில் தான் நிறையா விதிகளை எடுத்தேன். அதை பாட்டு இந்த திசை இந்த புத்தி நடக்குது உனக்கு இதுதான் நடக்குது அப்படிமா. இல்லை நீ மை வச்சிருக்கிற இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜாமக்கோலை தொட்டுருவேன். தொட்டுட்டு
அவங்களுக்கு என்ன திசை புத்தி நடக்குது. ஒரு திசை புத்தி, ஒரு பராசர முறையில் திசை புத்தி ஒன்று நடக்குதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சரியான முடிவு, நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக பார்க்கும்போது ஒரு சரியான முடிவு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அந்த திசை புத்தி பார்க்கும்போது பலம் பலகீனம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நாடியில் எடுத்த உடனே நாடியில் ஒரு பலனும் பராசர முறை ஒரு பலனும் சொல்லாது. எல்லா ஜோதிடமும் எங்கே போய் சுற்றி பார்த்தாலும் ஒரே பலன் தான் நடக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாடி இதில் ஜாமக்கோலில் என்ன சொல்லுது, அதே டைமில் ஒரு கிரகம் கவிப்புல மாட்டுச்சுன்னா அந்த கிரக திசா புத்தி அந்தரம் ஏதாவது பாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ரெண்டாவது திசா புத்தி என்ன நடக்குது அதை ஒன்று பார்த்துருவேன். ஜிகே ஐயா கிட்ட வந்து சந்திரநாடி ஒன்று படிச்சிருக்கிறேன். அந்த சந்திரநாடியும் தொட்டுருவேன், பராசர முறையும் தொடுவேன். இதில் இந்த நாடியில் வந்து பார்த்துக்கிட்டா பிருகு சக்கர பத்ததி அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் நாம் பண்ண தப்பு, நான் பண்ண தப்பை கூட சொல்லலாம். நான் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நாம் தான் எல்லாருமே ஆர்வ கலரில் ஜாதகத்தில் ஆனா பெண்ணா, அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னே ஆனா பெண்ணான்னு கிட்ட தெரியாது. நான் படித்த விதியை அப்படியே ஒப்பிப்போம். அவனுக்கு வயசு என்னன்னு கிட்ட தெரியாது, அந்த வயசுக்கு தகுந்த மாரியும் சொல்ல தெரியாது. முதல்ல அந்த ஆர்வ கோளாறுல சொல்லுவோம். முதல்ல ஜாதகத்தை எடுத்தோன்னே இது ஆனா பெண்ணா, வயது என்ன, அந்த வயதுக்கு இந்த கிரகம் என்ன மாரி வேலை செய்யும், இந்த பொறுமையாக ஆய்வு பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த திசா புத்தி என்ன சொல்லுது, நாடியில் இப்போ என்ன சொல்லுது, பராசர முறையில் என்ன சொல்லுது பார்த்தா எல்லாமே ஒரு பாயிண்ட் தான் சொல்லும். இப்போ பிறகு சக்கர பத்ததின்னு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்களா. பிறகு சக்கரம்னா என்ன, சக்கரம், இந்த சக்கரம்னா கால சுழற்சி. அப்போ வயசு எத்தனை, ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வீடு வேலை செய்யும். அப்போ இப்போ இது ஒரு 36வது வயசு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 36 மொத்தம் 12 கட்டம் இருக்குது, 12 லக்கணம் இருக்குது. லக்கணத்துலேருந்து 12 வீடு இருக்குது. அப்போ 12ஆல் வகுத்தா மீதி எத்தனை இருக்குது, 36. 3 12 36 12. அப்போ 12வது வீடு வேலை செய்யும். ரெண்டாவது கிரகத்தில் பிறகு சைக்கிள் பத்ததின்னு ஒரு முறை இருக்குது. அது என்னன்னா, நம்ம முதல்ல பிறந்தத்துலேருந்து யார் மூலியமாக வளர்றோம், தாய் தான். இந்த தாய் வந்து பால் ஊட்டி நமக்கு இது அப்பா இது அம்மா அப்படின்னு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுலேருந்து இது ஒவ்வொரு விஷயமும் தாய் மூலமாக தாங்க, சட்டை போடுறதுலேருந்து எல்லாமே தாய் மூலமாக தாங்க செயல்படுறோம். அப்போ அந்த சந்திரன் என்ற வீட்டிலேருந்து 12 வீட்லேயும் 12 வருஷம் எடுக்கணும். அது வந்து பிறகு சக்கர பத்தியில் இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 12 வருஷம் எடுக்கிறோம். அடுத்தது புதனுடைய பருவம், புதனுடைய காலம், புதன் என்ற வீட்டிலேருந்து 12 வீட்டையும் எடுக்கணும். அப்போ இப்போ இவருக்கு வயசு என்ன, இது யாரோட காலம், அது பிறகு சைக்கிள் பத்ததின்னு பேர். பிறகு சக்கர பத்ததினா வயதோட்டம், பிறகு சைக்கிள்னா கிரகத்தை வச்சு கிரகத்திலேருந்து வயது. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு திசா புத்தி என்ன சொல்லுது, இன்னைக்கு நாடியில் என்ன கிரகம் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல, இது எல்லாமே நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லும். அந்த பாயிண்ட் என்ன, அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தால் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பயிற்சி பண்ணிட்டு இருந்தால் செகண்டுக்குள்ளே சொல்லலாம். கொஞ்சம் பயிற்சி தான், எதுவுமே எடுத்தோன்னே சொல்ல முடியாது. பயிற்சி பல வருஷம் பண்ணி கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வர்றவங்களாம் நமக்கு ஜோசியரே நிறைய பேர் அரையும் குறையுமா இருந்தாலும் அவங்க இது செவ்வாதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அவங்கள பேசுறது கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன படிச்சிருந்தீங்களோ அதை தெளிவாக படித்து நீங்கள் தெளிவாக பலன் பாருங்கள். அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கேட்குற கேள்வி மட்டும் கவனிங்க. அந்த கேள்விக்காரகன் எங்கே போகிறாரு, காரகிரகத்து மேலே என்ன கிரகம் போயிட்டு இருக்குது. அப்போ கேள்விக்காரகன் எங்கே போகிறாரோ அந்த கேள்வி எந்த கிரகத்து மேலே போகுது, அவன் ஜாதகத்தில் எந்த கிரகத்து மேலே போதோ, இப்போ சொன்னதே தான், அது நட்பு கிரகமா பகை கிரகமா. அப்போ பகை கிரகத்து மேலே போனால் தீமையான பலனும், அந்த கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கிரகத்து மேலே என்ன கிரகம் போதோ அது வந்து அவரை தேடி வருது. அந்த கிரகம் எது மேலே போயிட்டு இருக்குதோ அது தேடி போகிறோம். இந்த டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டா பயமே இருக்கு. ஜோதிடத்தில் வந்து பயமே, முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்ல போகிறோம் ஏது சொல்ல போகிறோம்னு அந்த பயமெல்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஆசாங்கள்லாம் நிறைய படிங்க. அதில் வந்து கேள்விக்கான காரகிரகத்தை மட்டும் பார்த்துட்டா போதும், டக்குன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாத பலன் சொல்லலாம். இன்றைக்கி என்னுடைய மாணவர்லாம் கேள்வி கேட்டோன்னே செகண்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இதில் என்னென்னா ஒரு பெருமை, மாணவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு சொன்னோடனே அந்த இடத்துல அன்றைக்கி நல்லா விடிய தூக்குவேன். ஏன்னா நம்ம பயிற்சி கொடுத்தது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஊன்ன விதை அந்த இடத்துல நல்லா முளைச்சிருந்துருக்குது, அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த விதத்தில் என்னுடைய மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்துலேயும் இருக்கிறாங்க.
ஆனால் மிக சிறப்பாக இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே பலன் சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது அவசரப்படாதுன்னு மிரட்டுவேன். அதையுமே வாங்கிட்டு எத்தனை மிரட்டுனாலும் பேசாமல் ஐயா தானே மிரட்டுறாரு அப்படின்ட்டு இது வருவாங்க. இப்போ ரெண்டாவது, எனக்கு 49 இப்போ பிறந்து இப்போ 2வது மாதம் நடக்குது. 48வது வருஷம் எந்த வீடு வேலை செய்யும்? லக்கணம் எந்த லக்கணமாக கடை இருக்கட்டும். 48வது வருஷம் 2/12 24, 3/12 36, 4/12 48, 12வது வீடு வேலை செய்யும். 12ன்னா என்ன? மருத்துவமனை, தங்கி சிகிச்சை பார்த்தல். இது ஒரு பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது, என் ஜாதகத்தில் கேது பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு சனி பகவான் வந்து கர்மாக்காரகன். சனி பகவான்னா என்ன? மூச்சு. கர்மாக்காரகன். அவர் எங்கே போயிட்டாரு? மீனத்தில் போயிட்டாரு. கேது மேலே போயிட்டு இருக்கிறாரு. கேது மேலே போகுதுன்னா அப்போ சனி பகவான் கேது மேலே போயிட்டு இருக்குது. சிம்மத்தில் எனக்கு சனி பகவான் இருக்குது. அப்போ சனி பகவான் மேலே கோச்சார கேது போயிட்டு இருக்கிறாரு. ஜனன கால கேது மேலே சனி பகவான் போயிட்டு இருக்குது. அப்போ மூச்சு தடைப்படும். சிம்ம வீடுங்கிறது இருதயம், முதுகு. அப்போ இருதய பிரச்சனை வரும். 48வது வருஷம் நீண்ட நாள் பெரிய மருத்துவ செலவு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம இருக்கிறோமா இல்லையா தெரியாது, திசையும் சரியில்லை, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து கடவுள் மேலே பார்த்து போட்டு பேசாமல் இத்தனாவது மாதத்தில் இந்த நாளில் நடக்கும்ட்டு அது ஒரு பாகை கணக்கு வச்சு எடுக்கணும். எடுத்துட்டோமா இப்போ நம்ம தப்பிச்சு வர்றது பெருசு அப்படின்னு அந்த மாணவர்கிட்டே இப்போ இவ்வளோ நாளில் நான் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும். எல்லாதுமே கரெக்டாக 3 மாதம் வந்து ஆயுள் ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. தேவிப்பட்டினம், ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் போய் 4வது மாதம் டேட்டு நாளைக்கு போகிறதாகுது. இன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸில் என்னை கொண்டு போகிறாங்க. மாரடைப்பு வந்து எங்கள் பையன்லாம் வந்து முதுகுமெல்லாம் குத்தி போட்டாங்க. ஒரு டாக்டர் எப்படி நல்ல வேலை அந்த இடத்துல இருந்து அவர் ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி விட்டாரு. அவர் வந்து என்னமோ வச்சு மூச்சு வர மாதிரி பண்ணி விட்டார். கொண்டு போய் இருதய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துட்டு 5% தான் ஒரு உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணுங்கிறாங்க. அப்போ என் ஜாதகத்தில் அப்போ பிரச்சனை எங்கள் பொண்ணு கரெக்டாக ஐசியூரில் இருக்கும்போது உள்ளே ஃபோனு கொண்டாட மாட்டாங்க. அசாப்பில் ஃபோனை வாங்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு பிரச்சனை போட்டு பார்க்குறேன். ஆப்ரேஷன் பண்ணால் இறந்து போயிடும்னு காட்டுது. அப்போ நான் ஆப்ரேஷன் இருங்க என்னை இன்னும் உள்ளே வச்சுட்டு இது பண்ணுறாங்க. நல்லா மூச்சு விட்றேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. பணம் போயிட்டுருக்குது. நான் இல்லைங்க, நான் வெளியே போனால் தாங்க பணம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பிழைக்கிற வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி தப்பிச்சு வந்து ஆந்திரா வரைக்கும் ஒரு டாக்டர் 2 டாக்டர் பார்க்கல. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு கடைசியில் எனக்கு வந்து ஒரு குடும்பம் என்னன்னா, என் மாணவர்கள் வந்து நான் உயிரோட வரணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வேண்டுதல் வச்சாங்க. அதில் வேண்டுதல் ஒரு தெய்வத்தை போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டா நிறைய பெண்கள் வந்து இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. அவங்களுடைய புண்ணியம் பலனில் நான் வெளியே வந்தேன். ஜாதகத்தை வந்து அந்த மாதிரி நடக்க போகுது, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு. இதில் என்ன விஷயம்னா, கேது ஞானக்காரங்க மேலே கர்மாக்காரம் போகுது. இந்த நோயை எனக்கு படுக்க வச்சு தான் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுதுன்னா, நாம் எப்போனாலும் நம்ம கடவுள் கூப்பிடுவார். யாருமே நிரந்தரமா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இது எதுக்காக படைக்கப்பட்டதும், அப்போ அந்த பணியை ஒழுங்காக சிறப்பாக செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோதிடத்தை வந்து இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸும் குறைச்சிக்கிட்டேன். எனக்கு அதில் ஏன்னா ஃபீஸு சேர்த்து பண்ணேன். அந்த ஃபீஸ் எல்லாமே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்டியிருந்தாலும், கடன் இல்லாத கொட்டியிருந்தாலும் வெளியே வந்தது காரணம் மாணவரோட இதுதான். இன்னைக்கு இப்போ இருக்குதா இல்லையா வந்து படி, காசு இருந்தால் கொடு, இல்லைன்னா வர்றப்ப கொடு, இல்லைன்னா பேசாமல் படி அப்படிங்கிறத ஒரு சில மாணவர்கள் வந்து நான் சொல்ல விரும்பலை. பணமே இல்லைனாலும் வான்னு அவங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு நல்லா செலவு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாரி பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்ததுக்கு காரணம் இந்த ஜோதிடர்களுக்கு எப்பயுமே கடவுள் கூட இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடவுளோட எழுத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குது. அந்த ஆற்றல் வந்து நம்ம நல்ல முறையாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க. அதேமாரி பரிகாரம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சொன்னால் தான் ஏற்றுக்கிறாங்க. ராகு அப்படின்னா பரிகாரம்னா கொஞ்ச நேரம் இன்னைக்கு அதை சொல்லி சொல்லி பரிகாரம் சொல்கிறாங்க. பரிகாரம் சொல்கிறவங்க சொன்னாவே தான் ஏற்றுக்கிறாங்க. ஜோதிடம் அது இருந்தால் தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. சிலதுக்கு மட்டும்தான் பரிகாரம் வேலை செய்யுது. அதில் சனி பகவான் விதிக்காரகன். சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு பரிகாரம் கிடையாது. 2வது லக்கணத்துக்கு 8வது இடம் விருச்சக வீடு.
இவன் இந்த கிரகத்துக்களுக்கு மட்டும் பரிகாரமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கர்ப்பம். அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. வேணா சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் குறைக்கலாம். அப்போ பரிகாரம்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 12-13 வருஷம் இருக்கும் என் அனுபவத்தில். ராகு மேலே கோச்சார குரு போயிட்டு இருக்குது. குழந்தையே இல்லைன்னு வராங்க. என்றைக்குமே ராகு மேலே கோச்சார குரு அல்ல மாந்தி மேலே கோச்சார குரு போச்சுன்னா திருமணமான தம்பதி குழந்தை இல்லை, பல வருஷம் குழந்தை இல்லைன்னு வந்துட்டா, அங்கே குழந்தை பிறக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் அந்த அது ஒரு பாயிண்ட்லாம் இருக்குது. இப்போ எடுத்தோன்னா அதை நடத்த முடியாது. அப்போ மட்டும் பரிகாரம் அனுப்பி பாருங்க. 12 வருஷம் நாங்களும் பரிகாரம் பண்ணிட்டேன், பாரு எனக்காக பண்ணு அப்படின்னு பண்ணி அந்த கிட்டத்தட்ட 2-3 பேர் 10 வருஷம் 12 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து பரிகாரம் அனுப்புவேன். அது ஜெயமாகன அந்த இடத்துல அந்த டைம் இருந்தால் மட்டும்தான். ராகு மேலே கோச்சார குரு போனால் குழந்தை பிறக்க போகுது. மாந்தி அப்படின்ட்டா எடுத்தோடனே துக்கம் வசனம் இறப்பு அப்படின்னாவே எடுக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல மாந்தி குழந்தையாகவும் மாறுது, ஒரு சில இடத்துல தெய்வமாகவும் மாறுது. அந்த டெக்னிக்கெல்லாம் நிறைய அனுபவத்தில் நான் நிறையா ஜாதகத்தை பார்த்துட்டேன். இப்போ இந்த கிரகம் பலமா பலகீனமா, இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். மாந்தி மேலே இல்லைன்னா ராகு மேலே கோச்சார குரு போகும்போது குழந்தை இல்லாத தம்பதிக்கு வந்தால் அங்கே குழந்தை கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுவும் பிரசனத்தை பார்ப்பேன். பிரசனத்தில் உதயத்தை நோக்கி புதன் சனி பகவான் வந்துட்டா தத்து புத்திரை. அதுவும் உதயத்தில் ராகு ஆவடத்தில் ராகு வந்து கோச்சார குரு ராகு மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்துட்டாலும் பரிகாரம் சொன்னால் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லி பரிகாரத்தில் நிறைய சக்ஸஸ். பரிகாரம்னா ஜெயமாகணும்னா இந்த எனக்கு இந்த ஜாமக்கோளையும் தொட்டு பார்ப்பேன், ஜாதகத்தையும் பார்ப்பேன். இப்போ எல்லாமே ஒன்று தான் சொல்லுது, இது வேற அது வேற சொல்லாது. அப்போ அதில் வந்து நான் கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சு ஈஸியாக எடுங்க, போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி பாதி பேர் ஜோசியராக வருவாங்க, அதுவும் நல்ல ஜோசியராக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு நம்மளையும் குழப்பி விட்டு வர்றதுக்கு வருவாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன விதியை நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 15 பேர் என் ஆஃபீஸ் ரூமில் மேலே மெத்த மேலே இருக்கிறேன், படிக்கட்டு ஏறி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவர் பொண்ணோட வீட்டார் வந்து எப்பயுமே என்கிட்ட தான் பார்ப்பார். இந்த தம்பி சொன்னால் தான் நான் அந்த பொண்ணு தருவோம் அப்படின்ட்டு. மாப்பிள்ளை வீட்டார் எல்லாருமே வராங்க. அன்னைக்கு நல்லா கவனிங்க, அந்த ஜாதகத்தில் அந்த அவங்க அன்னைக்கு வந்த நாள் ராகுகாலத்தில் வராங்க. ராகுகாலத்தில் வராங்க. கோச்சார சந்திரன் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற ராகு இல்லைன்னா கேது மேலே போயிட்டு இருக்கும்போது கோச்சார சந்திரன் ராகு கேது மேலே போனுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு திருமண பலன்லாம் வந்து பொருத்தம் பார்க்காதீங்க, அதில் நம்மளை ஏமாற்றிப்பிடுது. கரெக்டாக அந்த பொண்ணோட சுக்கரன் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து மிதுனத்தில் இருக்குது. பையனுடைய கேது வந்து மிதுனத்தில் அந்த சுக்கரனுடைய பாகையை தொடர மாதிரியே இருக்குது. பையனுடைய கேது அதே மிதுனத்தில் இருக்குது. கோச்சார சந்திரன் கரெக்டாக அந்த பையன் ஜாதகத்தில் இருக்கிற கேது மேலே போகுது. அன்னைக்கு வந்தது வந்து ராகு காலமோ அல்லது யமகண்ட நேரமோ உள்ளே வராங்க. அப்போ அந்த ராகு கேது வந்து அதை சுட்டி காட்டுது. ஜாதகத்தை பார்த்தோன்னா 11 பொருத்தம் இருக்குது, எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னு நம்ம மேலே பார்க்கும்போது நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, சுத்த ஜாதகம் இருக்குது, இத்தனை பொருத்தம் இருக்குது, சரியா போச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணுறது காரணம் முதலாம் அது பார்க்கலையா, இப்போயா மட்டும் இப்போ வர ஜோசியர்லாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல வந்து எல்லாமே வந்து ஒரு 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 கண்ட்ரோலில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படி இல்லை, இப்போ ஜெனரேஷன் நல்லா மாறி போச்சு. ரெண்டாவது கேது மேலே போகுது, அந்த பையனுடைய கேது அந்த சுக்கிரனை பார்க்குது. அண்ணா வேண்டாம், அந்த வந்தது ராகுகாலம், இந்த ஜாதகம் வேண்டாம், 11 பொருத்தம் இருக்குது, ஆனால் ஜாதகம் சேர்த்தாதீங்க அப்படிங்கிறேன். அதில் ஒருத்தர் ஜோசியர், ஏன் சேர்த்தக்கூடாது, 11 பொருத்தம் இருக்குதா, இந்தந்த பொருத்தம் இருக்குதா, எந்த காரணம் சொல்லு அப்படின்னாரு. உனக்கெல்லாம் பாடம் எடுக்க முடியாது, எங்கே போய் பார்த்தீங்கனாலும் எல்லா இடத்துலையும் வேணும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, என்னை தவிர வேறு யாருமே அதை சேர்த்த, நான் மட்டும்தான் சேர்த்த வேண்டாங்கிறேன், மீதி எங்கே போனீங்கனாலும் சேர்த்துன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 பேர்த்திட்டு பார்த்துட்டாங்க. பார்த்தோம் அத்தனை பேரும் எவன் சொன்னவன், எடுத்தோடனே திட்டுறவங்க தான், இது எவன் சொன்னவன், இத்தனை பொறுத்து இருக்குதா, இதெல்லாம் சேர்த்தலாமா, சரியான ஜாதகமா அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுறாங்கன்னா, மிதுன வீடு விரல், கேது வந்து மோதிரம், அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, இத்தனாம் தேதி திருமணம்னு எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. மிதுன வீடு வந்து தகவல் தொடர்பு சாதனம், கேதுன்னா ஃபோனு. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஃபோனை வாங்கி கொடுத்துட்றான்,
இவங்க எல்லாமே மாத கணக்கில் நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசுறதுல வந்து மிதுன வீடு இங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்டின் ராசி காரத்தம்லாம் அப்படியே வச்சிருக்கணும். ஆண் பெண் சேர்ந்துருக்கிற வீடு. உனக்கு வந்து காதல் பழக்க வழக்கம் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, இவங்க 2 பேரும் பரிவாரிக்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு சங்கடம் வந்துட்டு என்ன பிரச்சனையாச்சே தெரில. இன்னும் 4 நாளையில் திருமணம் நடக்க போகுது. இந்த பையனை கட்டினா அப்பா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன். இங்கே பாருங்க, மிதுன வீடு வந்து தற்கொலை ராசி வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருவாதிரை அங்கே தான் இருக்குது. திருவாதிரை அப்படின்னா கடகத்துலேருந்து தானே ராகு எப்பயுமே, அங்கே கடகம் வந்து ஆயில்ய நட்சத்திரம் வந்து அதெல்லாம் எடுத்தா ரேட் ஆகும். அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானே விஷம் குடிச்சது திருவாதிரை நட்சத்திரத்தில் தான். அந்த இடத்துல செவ்வாங்கிற சக்தி பாருங்க, மிருகசீர நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்கும். அந்த சக்தி வந்து அந்த கழுத்தை பிடிச்சி தான் அந்த திருநீல கண்டன்னு ஒன்று மாறிச்சு. அப்போ தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிறது வந்து மிதுன வீடு, விருச்சக வீடு. அப்போ நான் இந்த பையனை கட்டி வச்சா செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. இந்த பையன் என்னங்கிறானா, இந்த பிள்ளை கட்டலைன்னா நான் செத்து போயிடுவேங்கிறானா. 2வது அதேமாரி அந்த ஜாதகத்தை வந்து கிட்ட வந்து 4 நாள் திருமணம் இருக்க அந்த ஜாதகத்தையும் மறுபடியும் கொண்டுட்டு வராரு. நம்ம பார்த்து பல மாதம் ஆகுது. அதேமாரி ராகாலத்தில் தான் வராரு. அதே சந்திரன் அதே இடத்துல ஓடிட்டு இருக்குது, அதே கேது மேலே. ஆனால் ஜாதகம் இந்த ஜாதகம் ஜேத்தான் அப்படிங்கிறேன். ஏத்தாம்பி இதை தாம்பா இந்த ஜாதகத்தை கொண்டாந்து உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா ஜாதகம் சேத்தவனா. ஏற்கனவே அப்படித்தான் சொல்கிற, ஒரே மாரி தான் பேசுகிற, இப்பயும் இப்படி சொல்கிற, சேத்த வேண்டான்னு சொல்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதாரு. ஆனால் ஏன் அழுகுற அப்படிங்கிறேன். கண்ணே நிச்சயம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். இந்த திருமணம் பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம், ஊருக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. எங்கள் புள்ள அப்படி சொல்லுது, கட்டி வச்சுன்னா செத்து போயிடுவோம் அப்படிங்குது. இந்த பையன் கட்டி வைக்கலாம் நான் செத்து போயிடுவோங்கிறாரு அப்படிங்கிற. அப்படி அதை லக்கணம் வந்து கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 7ல் மீன வீட்டில் சனி சந்திரன் மாந்தியும் கூட இருக்குது அந்த இடத்துல. அப்போ வந்து அதை பார்த்துட்டு உங்கள் வைராவில் வந்து உங்களால் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு யாராவது தற்கொலை பண்ணி இறந்துருக்குறாங்களான்னு கேட்டேன். எங்கள் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அப்போ அந்த பாருங்க, தம்பினா யார், அந்த பொண்ணுக்கு சித்தப்பா தானே. சனி 7ஆம் இடத்துல பாதக வீட்டில் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்த இதெல்லாம் வந்து கடைசியில் நிச்சயம் பண்ணியாச்சு, திருமணமாக பக்கமா இது பங்காளி விட்டு முறையாகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு முறையாகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்துட்டு எந்த வரன்னு வந்தாலும் இன்றைக்கி உனக்கு மட்டும் செட் ஆகலை, நான் வரதுக்குள்ள செத்து தொலைங்க அப்படின்னு பேசிட்டு சந்தைக்கு போயிட்டாரு. அப்போ அந்த பிள்ளை வரத்துக்குள்ளே மருந்து குடி செத்து போச்சு. அந்த இடத்துல மாந்தி சந்திரன் அந்த பிள்ளை எவ்வளோ மனசோல இறந்துருக்குது. அப்போ இறந்து போயிருக்குது. அந்த சவத்துக்கு போயிருக்கிறாரு இவர். சவ சாபம் பாதக வீட்டில் இருந்துச்சுன்னா பிரேத சாபம். அந்த பிரேத சாபம் தாங்க உங்கள் குடும்பத்தில் வேலை செய்யுது திருமணம் நிச்சயம் பண்ணோன்னு அப்படிங்கிறேன். அப்போ வந்து அந்த சித்தப்பா வழியில் வருது. அவர் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இது உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் நேரும்டா அப்படின்னு சாப்பிட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லினோடனே, இந்த மாரி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஊர் கவுண்டம்டாராக இருக்கும், இந்த மாரி திசையில் அமையும், அந்த திசையில் இந்த வரன்னு தான் நீ பொருத்தமே பார்க்க வேண்டாம், என்கிட்ட கடை பார்க்காத, நீ எதுவுமே பார்க்காத, அந்த அடையாளத்தில் கொடுனேன். 1 வருஷம் கழித்து அந்த பத்திரம் இங்கே பாருங்க, ஜாதகம் பார்க்க வராரு. திருமண பத்திரம் வந்துவிட்டுன்னு கரெக்டாக நீ சொன்ன அடையாளத்தில் தான் மாட்டி வச்சுக்கணுன்னு பத்திரிக்கை கொண்டாந்து கொடுக்குறாரு. நீ வந்தே தான் ஆகணுன்னு. இப்போ நல்லா இந்த பிள்ளை இன்னை வரைக்கும் இத்தனை வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கடை இல்லாத நல்லா கௌரவமாக வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ இந்த பொருத்தம் பார்க்குறது எல்லாமே கடை ஒரு சில விதிமுறைகளை சில ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது, ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே பையனோட கேது ராகு இருக்கக்கூடாது. அதேமாரி பையனோட ஜாதகத்தில் குரு மேலே பொண்ணோடைய ராகு இருக்கக்கூடாது. அப்படி சரி, பையனோட ஜாதகத்தில் குரு இருக்குது இல்லை, குருன்னா ஜீவன், மரணக்காரகன் ராகு, பொண்ணோட மரணக்காரகன் அந்த ஜீவன் மேலே இருந்துச்சுன்னா குருன்னா குழந்தை, குருன்னா ஜாதகர். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆண் வாரிசாக பிறக்கும். வாரிசு பிறந்தோன்னே இந்த ஜாதகருக்கு அது ஒரு புத்திர தோஷம் பாதிக்க முடியும்னு காட்டும். ஒரு ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு கடுமையாக ராகுவோட செஞ்சுன்னா பாதிக்குது, கேதோட செஞ்சுன்னா நாணக்காரராக மாறி போயிடுது. பெண்ணோட ஜாதகத்தில் பையனோட கேது, இந்த பையனோட கேது பொண்ணோட சுக்கிரன் மேலே இருக்கக்கூடாது. அது எப்படியா இருந்தாலும் பிரிவினை கொடுத்துருது, வாழ்க்கைக்கு ஒன்றும் சிறப்பாக வரதில்லை. இதெல்லாம் இது மாரிலாம் நிறைய பார்க்கணும். இதெல்லாம் நாடியில் நம்ப எளிமையாக நிறைய ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா பொருத்தம் பார்க்கறது கடை. இப்போ பொண்ணுடைய கற்புப்பை சந்திரன் எங்கே இருக்குதோ
ஆணுடைய உயிரணு சூரியன் அந்த கர்ப்பப்பைக்கு 6 கெட்டாக இருக்கக்கூடாது. அப்படி 6 கெட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் சந்திரன், அதே பயனோட ஜாதத்தில் துளாராசியில் சூரியன் நட்பு கிரகத்தோடு சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு 6 கெட்டாக தானே வருது. ஆனால் சுக்கிரனோட வீடு, இப்போ இந்த இடத்துல விதியை வந்து பார்க்கணும். ஒரு சுக்கிரனோட வீட்டில் சந்திரன், ஒரு சுக்கிரனோட வீட்டில் ராகு, இந்த சூரியன். அப்போ கர்ப்பப்பை உயிரணு இவங்க ரெண்டும் 6 கெட்டாக இருந்துச்சுன்னா கர்ப்பப்பையில் உயிரணு போய் நல்லா தங்காது. இல்லை அதைத்தான் குழந்தை பாக்கியத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நாடியில் வந்து பொருத்தம் பார்க்கறதுக்காக நிறைய சூப்பரான விதிமுறைகள்லாம் எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டாக வருது. ரெண்டாவது, இந்த குரு ராகு குரு கேது அப்படின்னா என்னங்கிறத பார்க்கும்போது, இப்போ இன்னைக்கு தொழிலில் எப்படிக்குது? இன்னைக்கு சனி பகவான் எங்கே போயிட்டுருக்கிறாரு? இன்னைக்கு மீனத்தில் போயிட்டுருக்குது. கும்பராசி நேயர்களே உங்களுக்கு 7.5 தன 7.5, மேசராசி நேயர்களே உங்களுக்கு 7.5 இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க, 7.5 சனியில் பிச்சைக்காரனாக இருந்தோம், 7.5 சனியில் தான் கோடீஸ்வரன் ஆகணும்லாம் உண்டு. இன்ன வரைக்கும் அழிக்க முடியாத சொத்தெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் என் அனுபவத்தில். காரணம் என்னென்னா, சனி விதிக்காரகன். இப்போ இன்னைக்கு சனி பகவான் வந்து நம்ம செய்கிற கர்மா. இப்போ ஒன்றும் இல்லை, அப்படி பார்த்தா மோடிஜி வந்து ஃபஸ்ட்டு 7.5ல் அவர் விருச்சிக ராசியா, அந்த விருச்சகத்தில் சனி பகவான் போகும்போது தானே அவர் பிரதமரானார். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தா 7.5 நீ நின்னா நீ படுதோல்வி அடைவன்னு சொல்லுமா. இதுதான் அந்த அஷ்டம சனி 7.5 சனி. இதெல்லாம் வந்து இப்படி தோராயமாக அப்படியே பழைய போயிட்டோம். ஏன்னா நானுமே அப்படியே ஆரம்பத்தில் தான் இருந்தேன், நாடி படிச்சோட்டு தான் இதில் தெளிவாச்சு. என்னென்னா, அப்போ கிட்டத்தட்ட 22 வருஷம் அனுபவத்தில் முதல்லாம் ஆரம்பத்தில் ஜோதிடம் படிக்கும்போது இந்த பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கும்போது இந்த ராசி பலன் புக்கு வந்து கொண்டாந்து விற்பாங்கள்ல, ஆளுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் அந்த புக்கு வாங்குவேன். வாங்கி மனப்பாடம் பண்ணிவிட்டு வாங்கன்னு மனப்பாடம் பண்ணிவிட்டு அதே சொல்லுவேன். இப்போ நான் நாடி படித்தோன்னா இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு என் ஜாதகத்தையே எடுத்துக்கலாம். இந்த மீனத்தில் கேது போகுதில்ல, கேது இருக்குதுல்ல பிறந்த ஜாதகத்தில், அந்த பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்து மேலே சனி பகவான் போகிறாரு, நாம் செய்கிற கர்மா. கேதுன்னா தடை. புதுசாக தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த கேது தொழில் முடக்கம், கடன், தொழிலே செய்ய முடியாது. நான் இந்த தொழில், அதே கேதுனா ஞானக்காரகன். ஜோதிட தொழில் செய்கிறவங்களுக்கு கேது மேலே சனி போச்சுன்னா கன்பமாக அற்புதமான ஞானம் கிடைக்கும். ஜோதிட தொழில் சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கு கன்பமாக கடனை உருவாகும். இல்லைன்னா தொழிலை விட்டுட்டு முடக்கடி போட்டுரும். முடக்கம், புரியுதுங்களா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிரகத்தை பார்க்கணும். இப்போ சனி பகவான் வந்து சுக்கிரன் மேலே போகுதுன்னா அந்த இடத்துல சந்திரன், இப்போ மீனத்தில் சந்திரன் குறைந்த பாகையில் இருக்குது, அடுத்து சுக்கிரங்குது. முதல்ல சந்திரன் மேலே சனி பகவான் போகுது. ஒரு தொழில்னா சனி பகவான், சந்திரனா மாற்றம், தொழிலை மாற்றி அமைப்பான். அடுத்து சுக்கிரன் உச்ச சுக்கிரனை தொடுது, அப்போ தொழில் மாற்றி அமைப்பான். ஆனால் 7.5 சனி தான் சொல்லுவோம். ஆனால் பொருளாதாரம் நிறைய வரும். ஃபஸ்ட்டில் அவமானப்படுவான், மன அழுத்தத்தோடு வருவான். அப்போ கால் பாதம் தாய்க்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும், மன அழுத்தம் கொடுக்கும். பயந்து வேலை செய்வான். ஆனால் கன்ஃபார்மாக பொருளாதாரம் கொடுத்துரும். ஆனால் சுக்கிரனுக்கு அடுத்து சந்திரன் இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிப்பான். அந்த சனி பகவான் வெளியே போகிறதுக்குள்ளே சந்திரனை லாஸ் பண்ணி விட்டு போயிடும். அப்போ அந்த கிரகம் எந்த பாகையில் இருக்கிற, எந்தெந்த பாகை மேலே போயிட்டு இருக்குது அதை பார்த்தோமா போதும். நம்ம செய்கிற கர்மா என்ன வேலை செய்யும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மீனத்தில். இப்போ அந்த செவ்வாய் மேலே சனி பகவான் போகிறாரு அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல போட்டி போகாமல், செவ்வாய்னா போட்டி போகாமல், செவ்வாய்னா அடிபடுதல், விபத்து. அப்போ நம்ம செய்கிற தொழிலில் போட்டி எதிராளி செய்வான். அப்போ தான் திசா புத்தியும் பார்த்திங்கன்னா அதே பாயிண்ட் தான் வரும். அப்போ நம்ம செய்கிற கர்மாவில் என்ன இருக்குது, சனி பகவான் போகிற கோச்சாரத்தை பாரு. அந்த கோச்சாரத்தில் அன்னைக்கு எந்த வீட்டில் போயிட்டு இருக்குது, மீனத்தில் போகுதுன்னா மீனத்தில் என்ன கிரகம் இருக்குது, நேர் 7ஆவது வீடு கன்னியில் என்ன இருக்குது, அது எதிர் ராசி வீட்டில். அதே இது கடகராசி வீடு, வடக்கு ராசி வீடு, இன்னொரு வடக்கு ராசி வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, விருச்சகத்தில் என்ன கிரகம் இருக்குது. இது இணைச்சி அது மேலே கோச்சார சனி பகவான் போதாரு. இவன் தொழிலில் இப்படி தான் இருக்குன்னு ஸ்டெப்பாக சொல்லலாம். ஒரு பாகை கிடக்க சனி பகவான் 1 மாதம் எடுத்துக்குவார். அப்போ 30 பாகை கிடக்க ஒரு வீட்டை 2.5 வருஷம் ஆகுதா, 30 மாதம் ஆகுதா, 30 மாதம் 2.5 வருஷமா. அப்போ 2.5 வருஷத்தில் தொழிலில் என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா சனி பகவானோடைய கோச்சாரம் தான். குருவோட கோச்சாரம் நம்ம ஜீவன் எதை அனுபவிக்கிறோம். ராகு எது, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம நிழல் கர்மா, நம்ம செஞ்ச நிழல் கர்மா
அதை சொல்லும். இப்படி நாடி ஜோதிடத்தில் இந்த மாதிரி கோச்சாரத்தை வச்சுட்டு பார்க்கலாம். 2வது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பயிற்சி பண்ணுங்கள், நல்ல வழிகாட்டியாக சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சுருக்கமாக ஒரே வர சொல்லணும்னா, இன்றைக்கி போயிட்டு இருக்கிற சந்திரன் அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகத்து மேலே போகுதோ அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது இன்னும் ஒரு ஒரு ஒரே இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு விளக்க முடியாது. இதை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். இதுமாரி பண்ணிட்டு வாங்க. சிறப்பாக நீங்கள் 4 பேர்த்துக்கு வழிகாட்டுங்க. அதேமாரி ஏமாற்றாதீங்க. ஜோதிடத்தில் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்குது. என்னென்னா, இந்த ராசி நேயர்களே உங்களுக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் இப்போ நம்ம மனிதனாக பிறந்தவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறோம்? ஒரு கர்மாவை அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறோம். பாவம் நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோமா? எல்லாருமே பாவம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம், புண்ணியமும் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜென்மத்தில் எடுத்து வரோம். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த தெய்வீக கர்மா நம்மளுக்கெல்லாம் இறைவன் எழுதின எழுத்தை படித்து ஒழுங்காக சொல்கிற கர்மா, இதில் முடிஞ்ச அளவுக்கு பித்தலாட்டம் பண்ணாதீங்க, சிறப்பாக பண்ணுங்க. 4 பேருக்கு நல்லா வழிகாட்டுங்க, நல்லா பேர் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஜோதிடத்துறைக்கு நாம் தான், அதாவது கடவுளோட ஏஜெண்ட் யாருன்னா நாம் தான். அப்போ அந்த இடத்துல நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜாதகத்தில் வந்து நமக்கு சரியில்லைன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு கர்மா பார்த்துட்டு ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. அந்த வகத்தில் நான் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் எனக்காக எத்தனையோ வந்து இவர் நல்லா வரணும்னு எத்தனையோ பேர் கும்பிட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கும் இதிலேயே ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மாணவர் என்னுடைய நலம் விரும்பி அதேமாரி ஜோதிடம் வந்து நம்ம கடவுளே கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம கூட புறனே இருக்கிறாரு நினச்சிட்டு நல்ல முறையாக வழிகாட்டி 4 பேர்த்துக்கு நல்ல வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த மேடையில் சந்திப்போம். ஐயா அவர்கள் நாடியை பற்றி அற்புதமாக பேசினாங்க. ஐயா கூட நான் ட்ராவல் பண்ணி பண்ணி இப்போ எனக்கு பராசரம் கோச்சாரங்கிறதோட நாடி மட்டும்தான் என் வாயிலே உச்சரிப்பாகவே வருது. ஏன்னா எளிமையாக வந்தவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சந்திரன் நாடியை பார்த்து டக்குன்னு ஒரே அடி தான், நெத்தி அடியில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக அற்புதம்னே சொல்லலாம். ஐயா அவருக்கு நன்றியை